ஒரு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்த அந்த இடத்திலேயே ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்க கூட்டங்கள் கம்மி, ஆனா விஜய்க்கு வந்த கூட்டம் அதிகம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களே ஒத்துக்கொள்றாரா? எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்றாரா? அதை தாண்டி ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதை ஸ்கோர் பண்ண முடியுமோ அதில் அழகாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கூட்டணிக்காக ஸ்கோர் பண்ணுறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? ஏதாச்சும் ஒரு மரணத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும்னா அங்கே போயிடுவார். அதுதான் கரூர் விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் இல்லைங்க. ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ தாவேக அதிமுக பாஜக கூட்டணியா அல்லது அதிமுக தாவேக அப்படிங்கக்கூடிய கூட்டணியா? உங்களுடைய பார்வையில் கூட்டணிகள் எப்படி மாறும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தமிழ்நாட்டில் உளவுத்துறை இந்த இடத்துல தோல்வியை தழுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அது 100க்கு 100 உண்மை. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் போய் இவ்வளோ தைரியமாக பேச மாட்டார். இப்போ இங்கே இன்னொரு கேள்வி வருது. எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இங்க அதை விட கூட்டம் அதிகமாக வரும்னு. ஒரு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்த அந்த இடத்திலேயே ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்க கூட்டங்கள் கம்மி, ஆனா விஜய்க்கு வந்த கூட்டம் அதிகம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களே ஒத்துக்கொள்றாரா? எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்றாரா? அதை தாண்டி எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு டவுட் புல்லிங் ஒரு சக்தி இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் வந்தால் பயங்கரமாக கூடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்தவங்க கூப்பிட்டு போவாங்க. 30 விழாவில் நீங்கள் பார்த்தீங்க, 30 பேர் விழான்னு சொல்லிட்டு விஜய் கலாச்சாரம்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கும் ஒரு நடிகருக்குமான வித்தியாசம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஒரு நடிகர் சாதாரணமாக நடந்து போனாலே ஒரு 10 பேர் 20 பேர் ரோட்டில் கூடுவான். அப்போ விஜய்ன்றது ஒரு ஸ்டார் நடிகர். அப்படி இருக்கும்போது கூட தான் செய்வாங்க. அங்கே நெரிசல் நடக்க தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பும் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பும் ஒன்றும் இல்லை. அதை பழைய இப்போ அதிமுகவில் கொஞ்சம் மெச்சூரான எப்படின்னா மெச்சூரான தொண்டர்கள் இருப்பாங்க. மெச்சூரானா அவங்களுக்கு நிறைய கூட்டங்கள் பார்த்துருப்பாங்க. அதே போல் அரசியல் கட்சி கூட்டத்தில் எப்படி பங்கேற்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்கள். ஓகேவா? நீங்கள் அதுக்கு தற்கொலைன்னு சொல்லக்கூடாது. அது அனுபவம் இல்லாதவர்கள் அவங்க. ஓகேவா? அனுபவம் இல்லை அவங்களுக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளே தெரில. அதை தாண்டி விஜய் அவர்களுக்குமே நிறைய விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் அவர்கள் பண்ணதில்லை. அவர் இங்கே வந்தது, சென்னைக்கு வந்தது, அதே போல் அவர் அங்கேருந்து பார்த்துக்கணும் நிறைய குற்றச்சாட்டு வருது. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியின் அறிவுறுத்தல் பேர் தான் நான் சென்னைக்கே வந்தேன், இல்லைனா அங்கேயே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்கள் அங்கே நடந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பினர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது அவர்களுக்கு எதிராக போயிருக்கு. அது முக்கிய காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதை ஸ்கோர் பண்ண முடியுமோ அதில் அழகாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கூட்டணிக்காக ஸ்கோர் பண்ணுறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதை தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கோர் பண்ணி அது அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? 41 பேருக்கு நேற்று கருப்பு பேச்சுலாம் அணிந்து சட்டசபைக்குள்ள போனது அது ஸ்கோர் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது எல்லா விஷயங்களும் எப்படி அரசு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். நீங்கள் ஒரே நாள் இரவில் கரூருக்கு போகிறீங்கன்னா கலாச்சாரம் மாறதுக்கு ஏன் போல்? அதே போல் ஏற்கனவே இன்னொரு கலாச்சாரம் இருந்தது, இங்கே மரக்காணம் செங்கல்பட்டில் ஒன்று நடந்தது, அதுக்கு போல். அதே போல் அந்த அஜித் படுகொலை செய்யப்பட்டார் காவல்துறையால், அதுக்கு போல். கவின் கொலைக்கு நீங்கள் போல், வேங்கவயலுக்கு இன்னுமே போல். பரந்தூர் மக்கள் போராடிருக்காங்க, அங்கே போல். இவர் பச்சை துண்டு போட்டால் தெரியுங்களா 8 வழிச்சாலைக்கு, இங்கே போராடுறது இங்கே போல். ஓகேவா? இதுக்கெல்லாம் போகாத முக ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு போறாருன்னா அங்கே அரசியல் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். அது நம்ம எப்படி அரசியல் எடுத்துக்கலாம்? சரி, அப்போ நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல? அப்போ உங்கள் நிர்வாகத்தின் கீழ் ஒரு தோல்வியான கள்ளக்குறிச்சிக்கு போகாதது மீண்டும் மீண்டும் இது ஒரு கேள்வி. கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி மரணம் வேற, இது வேற. நீ மரக்காணம் செங்கல்பட்டுக்குமே நீங்கள் போல, அதுவும் கலாச்சார மரணம் தான். ஓகேங்களா? அப்போ உங்கள் நிர்வாகத்தின் தோல்வி இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு ஏதுவாக ஏதாவது உங்களுக்கு எதிராக ஒரு மரணம் நடந்தால் அங்கே நம்ம போகக்கூடாது. ஏதாச்சும் ஒரு மரணத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும்னா அங்கே போயிடுவார். அதுதான் கரூர் விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் இல்லைங்கிறேன். ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள்.
ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்ல நம்மளுக்கு கீழே இப்ப நீங்க நான் அதே தான் சொல்றேன், சாராயம் குடிச்சு இறந்து போறவங்க வீட்டுக்கு போகல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் குழந்தைகள் இறக்கும் போது அங்க ஒரு சிஎம்மா போகலங்கிறதுனா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டம். போய் இப்ப சாதி வெறியால வந்து வெட்டி போட்டா அங்க போக மாட்டாரா? சரி, நீங்க கெவினை வந்து படுகொலை செய்யப்பட்டது சாதி வெறியால் தான் படுகொலை செய்யப்பட்டார். நீங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க, பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க, நீங்க பெரியாரோட நீதி கட்சியோட வழி தோன்றல் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஏன் வந்து கெவினோட வீட்டுக்கு போல? போனோட ஏன் முடிச்சுக்கிட்டீங்க? அதை தாண்டி வந்து அந்த சாதி கொள்ளைக்கு நீங்க வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அதை ஏன் கொண்டு வரல? ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும் இதுல. வேங்கவேலுக்கு நீங்க ஏன் போல? சரி, வேங்கவேலுக்கு அருகில் உள்ள ஊருக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு வராரு, ஆனா ஸ்டாலின் அதுக்கு ஏன் போல? ஸோ இந்த மாதிரி வந்து ஏராளமான கேள்விகள் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எதிராக மாறும், உங்கள் ஆட்சியில் வந்து அந்த மாதிரியான ஒரு அவலம் ஏற்படும்னு சொல்லிட்டு நீங்களே டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கரூருக்கு ஏன் போனீங்கன்னா, அது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்து. அங்கே போயிட்டு விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் அது உங்களுக்கு எதிராகவே மாறிவிட்டது. அதனால தான் அங்கே போகலன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே எங்கேயுமே திரு சிஎம் வந்து விஜய் குற்றம் சுமத்தவே இல்லை. குற்றம் சுமத்தலை. அது எப்படி காட்டுனா, விஜய் அவர்கள் வந்து தப்பிச்சு சென்னைக்கு வந்துட்டாரு, நான் தான் சிஎம்மா அங்கே போய் பார்த்தேன், மக்களை போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை குடிக்கும். அவர் போட்டோம், ஓகேவா? மற்ற விஷயங்களில் காட்டாத ஒரு அக்கறையை வந்து இந்த விஷயத்துல ஏன் காட்டுறாருன்னா, இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அமைச்சர் வந்து போய் அழுதாரு, அன்பில் மகேஷ் கள்ளச்சாராயத்துக்கு போய் அப்படி அழுதாரா? சாதிவதியால் ஒருத்தவனை வந்து வெட்டி கொன்னாங்களே, காதலித்த ஒரே பாவத்துக்காக அவனை வெட்டி கொன்னாங்க. அப்படி வெட்டி கொல்லும்பொழுது அங்கேயும் அன்பில் மகேஷ் போய் அழுகலை, அங்கே தானே போய் அழுதுருக்கணும். இதனாச்சும் விபத்து, உங்கள் ஆட்சியில் வந்து தெரிஞ்சே வெட்டி கொண்டாங்க, ஏன் போல? வெட்டினது உங்க சாதிக்காரன் சொல்லிட்டு போலியா அன்பு மகேஷ்? இல்ல உடனடியா அதற்கான டிபார்ட்மெண்ட் ரீதியா வந்து உடனடியா ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன்? அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு கொலை நடக்குதுன்னு அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி சாதி படுகொலை இப்பயும் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதன் பிறகு ஒரு 4-5 கொலைகள் நடந்துருச்சு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? நீங்க வந்து ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஏன் இன்னும் கொண்டு வர்ற? இந்த ஆட்சிக்கு வரும்போதே உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கொளத்தூர் மணி அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச திராவிட கழக இயக்கங்களில் இருக்கிற தலைவர்களே ஒரு நல்ல தலைவரை நான் கொளத்தூர் மணி அவர்களை சொல்வேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பு இருக்குதுன்னா அது திமுகவில் இருக்க அமைச்சர்களாலும் மாவட்ட செயலர்களால் தான் மேலும் மேலும் வளருது. அவர்கள் தான் வந்து ரொம்ப சாதிய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸோ இதுக்கு வந்து திமுக தரப்புல என்ன பதில் சொல்ல போகிறேன்? உங்கள் திராவிட இயக்கத்தின் சார்பாக ஒரு தலைவரை அப்படி சொல்லும்பொழுது அதுக்கு வந்து திமுக நடக்காமல் அப்படி சொல்ல மாட்டார். அவர் கொளத்தூர் மணி அவர்கள் பேசுகிறாருன்னா வந்து அதான அர்த்தம். இப்போ தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியா அல்லது அதிமுக தாவேகா அப்படிங்கக்கூடிய கூட்டணியா? உங்களுடைய பார்வையில் கூட்டணிகள் எப்படி மாறும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கூட்டணி வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம், பாஜக அதில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் தான் முடிவு செய்யும். ஓகேங்களா? ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார். அதே போல் அதிமுகவும் வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து விலகிட்டாங்க, இப்போ தான் மீண்டும் இணைஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சா மிகப்பெரிய வெற்றி பெறும். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாங்களோ அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி பெறும்னு நினைக்கிறேன். அது விஜய்க்கு எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை, தனியாக நின்னா தான் விஜய் அவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் தனியாக நின்னா? இப்போவே வந்து இந்த கரூர் விஷயத்திலேயே வந்து ஏன் அப்படி நினைச்சுன்னு கேட்க ஒரே ஒரு தலைவர் கூட இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கலாம், இந்நேரம் வந்து அந்த கட்சியை காலி பண்ணிருப்பாங்க திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். எடப்பாடி பழனிசாமி போய் நின்னாரு, பேசினார். அதன் பிறகு தான் வந்து அந்த ட்ரெண்டே மாறுச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 2026 தேர்தலில் கரூர் விவகாரத்துக்கு முன் கரூர் விவகாரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் அவர்களை வந்து காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமி தான். 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பார். ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நிற்க மாட்டார், அது மட்டும் உறுதி. சிஎம் எடப்பாடி பழனிசாமி தான். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுக்கு ரொம்ப நன்றி.